வணக்கம். நம்ம முதல்வரோட "உங்களுடைய கனவுகளை நான் நிறைவேற்றுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு குடுத்திருக்காரு. அந்த கனவுகள வந்து நெறைய பேர் பலவிதமா தெரியப்படுத்துறாங்க. இப்ப என்னுடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொளிய முதல்வர்கள் கண்களுக்கு பட்டா மிகவும் ஒரு பாக்கியசாலியாவும், இது அடுத்த முறை நம்முடைய ஆட்சி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பாவும் அமையும்னு நெனைக்கிறேன். என்ன ஒரு கனவுன்னா, நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருடமா நெறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம்? அந்த மெயின்டனன்ஸ்க்கு உண்டான மானிட்டர்னா பொதுமக்களுக்கு இதெல்லாம் மெயின்டெயின் பண்றோம் அப்படின்றத எப்படி தெரிவிக்க போறீங்க? அதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு? அந்த மெயின்டனன்ஸ உணரக்கூடிய அளவுல இருந்தா நல்லாருக்கும். அதுக்கு உண்டான ஒரு ரீச்சபிளான ஒரு அதாவது அந்த மெயின்டெயின் பண்றத இப்ப புதுசா தொடங்கி, அத வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கூட நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்றத எல்லா ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ் இல்லாம அது ஃபெயிலியர் ஆயிடுது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளமா என்ன மாரி மெயின்டனன்ஸ் பண்ண போறீங்க? மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதற்குண்டான மெயின்டனன்ஸ் உண்டான ஒரு அவுட்புட் நமக்கு இல்ல. எனக்கு எங்க அருகில பார்த்தீங்கன்னா, நெறைய எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்கு. அதுல வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் கீழ இருந்து போணும். ஆனால் அந்த டோர திறந்து அது மேலேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு நம்ம கண் எதிரிலேயே பார்க்க முடியுது. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் போடலாம்னு பார்ப்பேன். சரி வேண்டான்னு விட்டாச்சு. இது நம்முடைய முதல்வரோட அருகாமையில் இருக்க தொகுதியிலேயே இதே மாரி இருக்கு. இது மாரி மெயின்டனன்ஸ், எலக்ட்ரிக்கல் மெயின்டனன்ஸ், டிரைனேஜ் மெயின்டனன்ஸ் இதனால வரக்கூடிய விபத்துக்களை தடுக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பு உத்திகள்லாம் ஏற்கனவே இருந்தாலும், இத 100% தடுக்கிறதுக்கு உண்டான மெயின்டனன்ஸ வந்து அந்த மெயின்டனன்ஸ்ல இருந்து யாராவது அதிகாரிகள் தடம் புரண்டாலோ, அத ஒழுங்கா பார்க்கலையோ, அவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய தண்டனைகள் வந்து அரசாங்கத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து அதை குடுத்தா மட்டும் தான் அது கொஞ்சம் ஒழுங்குபடுத்த முடியும். ஏன்னா வெளிநாடுகள்ல மெயின்டனன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க. அத ஒரு கோரிக்கையா இங்க வைக்கிறேன். அத வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றது, அத வந்து வெளிப்படையா எடுத்துட்டு வரணும். உண்மையான மெயின்டனன்ஸ் இருக்கணும். மெயின்டனன்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நகரம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பண்ணக்கூடிய பூங்காக்கள், பார்க், ரோடு, மெட்ரோ வழித்தடங்கள், பஸ் இதெல்லாம் மெயின்டனன்ஸ் வந்து நம்ம அழகா பண்ண ஆரம்பிச்சோம்னா, நிரந்தர முதல்வரா நீங்க ஆவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய போதைப் பொருட்கள் வந்து இப்போ நடமாடுறத பத்தி நெறைய செய்திகள் பார்க்கணும். ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். போதைகள வந்து தடுக்கக்கூடியது ஒரு நாயகர், மோப்ப நாயகர் மூலமா ஈஸியா பண்ண முடியும். அதனால நம்முடைய காவல்துறைக்கு மோப்ப நாயகர்கள வந்து அதிக அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க கையில சிட்டி ஃபுல்லா குடுத்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு போதை ஒழிப்புக்கு உண்டான ஒரு முயற்சிய வந்து எடுக்க முடியும், தடுக்க முடியும்ன்றது என்னுடைய சின்ன கனவு. இத முதல்வர் நிறைவேத்துனாங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய இளைஞர் சமுதாயத்த நம்ம ஒரு போதை இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயத்த உருவாக்க முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மெயின்டனன்ஸ் அப்புறம் போதையை வந்து ஒழிக்கக்கூடிய மோப்ப நாய்களை நம்முடைய சென்னை காவல்துறை நிலையத்துக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு மோப்ப நாய்களை தெருக்களில் அவங்க கண்ட்ரோல்ல இருந்து யாராவது சந்தேகப்படுகிறவங்கள அவங்கள நிறுத்தி மோப்ப நாய் உதவியோட சோதிச்சாங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு ட்ரக் அவேர்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், அது குற்றவாளிகளை பிடிக்க முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது எல்லாம் இருந்தாலும் இதை மீண்டும் செழுமைப்படுத்தி சீர்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.